சாம்சங்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது விதவிதமான மிட் ரேஞ்சில் உங்களுக்கு பட்ஜெட் ரேட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனாக ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. நேற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M21ங்கிற ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகம் செஞ்சாங்க. அந்த ஃபோனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அன்பாக்சிங் மட்டும் தான், ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதாவது தரா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பாக்ஸை பிரித்து என்னென்ன வருங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது, அது அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனாக வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் உள்ளாடி வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத காமிக்கிறேன். அதாவது ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரு டேட்டா கேபிள் இருக்குது. இதை தவிர குட்டி பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. குட்டி பாக்ஸை எடுத்திங்கன்னா அதோட பேக் சைடில் உங்களுக்கு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. தென் அந்த குட்டி பாக்ஸை பிரித்து பார்க்கும்போது ஒரு குயிக் ஸ்டார்டர் கேட் இருக்குது, ஒரு வாரண்டி கார்டு, ரீஜனல் லாக் கேட் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட குயிக் ப்ரிவியூ கொடுக்கணுன்னா கூட எனக்கு கண்டிப்பாக 24 ஹவர்ஸ் தேவைப்படுது நண்பா. அதாவது என்ன ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் கண்டுபிடிக்கணும்னா கூட எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ 24 ஹவர்ஸ் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நான் சர்டிஃபை பண்ணால் மட்டும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினால் போதும். இன்கேஸ் நான் சர்டிஃபை கொடுக்கலன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை தயவுசெய்து வாங்கிக்காதுங்க. அது மேபி உங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கலாம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சிங்கிள் சர்டிஃபிகேஷன், டபுள் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு 2 சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். சிங்கிள் சர்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், நீங்கள் வாங்கிக்கலாம். டபுள் சர்டிஃபிகேஷனாக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் எந்த வித ப்ராப்ளம் வராதுன்னு அர்த்தம். ஸோ அதான் டபுள் சர்டிஃபிகேஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கோங்க. நான் தரவா செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா 24 ஹவர்ஸுக்குள்ளாடி உங்களுக்கு அடுத்த அப்டேட்டை கொடுக்குறேன். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்க வேண்டாம். ஸோ நாளை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம்பா. அதான் நாளைக்கு அப்டேட்ஸ் சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங்.